ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இதை கவனித்து கொண்டிருக்கிற யாவருக்கும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்தார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லும் விதமாக நாம் பாடல்களை பாடி ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனித்து பகுத்து படிப்போம். இப்பொழுது கூட நாம் கடந்து செல்வோம். இப்பொழுது கூட நாம் பாடல்களை பாடி நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். இப்பொழுது கூட நம்முடைய பாடல் தாளில் உள்ள துதித்து பாடிட பாத்திரமே என்ற பாடலை நாம் பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நாம் இன்னொரு பாடலை கூட நாம் தெரிந்து கொண்டு பாடுவோம். எக்காலத்தும் நம் தேவனை என்ற பாடலை கூட நாம் பாடுவோம். எக்காலத்தும் நம் தேவனை நாம் துணையாய் ஏற்றிடுவோமே. எக்காலத்தும் நம் தேவனை நாம் துணையாய் ஏற்றிடுவோமே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ நமது தஞ்சம் தேவனே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ நமது தஞ்சம் தேவனே. எக்காலத்தும் நம் தேவனை நாம் துணையாய் ஏற்றிடுவோமே.
மண்ணின் வாழ்வு மாயையாகும், கண்ணில் காண்பது அழிந்து போகும். மண்ணின் வாழ்வு மாயையாகும், கண்ணில் காண்பது அழிந்து போகும். தேவ அன்பு நித்தியமே, தேவ அன்பு நித்தியமே, என்னாலும் அதிலே வளர்ந்திடுவோம். எக்காலத்தும் நம் தேவனை நாம் துணையாய் ஏற்றிடுவோமே. அலைகள் மோதி எதிர் வந்தாலும் பரம நம்பிக்கை பற்றி கொள்வோம். அலைகள் மோதி எதிர் வந்தாலும் பரம நம்பிக்கை பற்றி கொள்வோம். மோட்ச திரைக்குள் சென்றிடும், மோட்ச திரைக்குள் சென்றிடும். ஆத்துமாவின் நங்கூரமானது எக்காலத்தும் நம் தேவனை நாம் துணையாய் ஏற்றிடுவோமே. கிறிஸ்துவுக்குள் அழைத்த தேவன் முடிவு வரையும் நடத்திடுவார். கிறிஸ்துவுக்குள் அழைத்த தேவன் முடிவு வரையும் நடத்திடுவார். வாக்கு தத்தம் தந்தவர், வாக்கு தத்தம் தந்தவர், தேவன்பினால் நாம் பலப்படுவோம். எக்காலத்தும் நம் தேவனை நாம் துணையாய் ஏற்றிடுவோமே. உயர்வோ தாழ்வோ எந்நிலையோ நமது தஞ்சம் தேவனே. உயர்வோ தாழ்வோ எந்நிலையோ நமது தஞ்சம் தேவனே. எக்காலத்தும் நம் தேவனை நாம் துணையாய் ஏற்றிடுவோமே. பாடல்களை உற்சாகம் பாடிய நம் யாவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட நாம் இந்த ஸ்தோத்திர கூட்டத்திற்கு ஆரம்பமாக ஜெபித்து தரும்படி நம் மத்தியில் இருக்கும் சகோதரர் மனோஜ் அவர்களை நாம் முன்பதாக அழைப்போம். ஜெபிப்போம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிறதான எங்கள் நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். விசேஷமாக அது இந்த வருடத்தின் இறுதி நாளே நாங்கள் சந்திக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த பெரிதான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் பிதாவே. இதோ விசேஷமாக 2021ஆம் ஆண்டிலே எத்தனையோ தடைகள், கொரோனா தொற்று இவையெல்லாம் ஏற்பட்டாலும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தின தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் பிதாவே. இதோ அதே போல் இந்த 2022ஆம் ஆண்டு கூட எந்தவித தடைகளும் இல்லாமல் உமக்கு கீழ்ப்படிந்து வாழும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கூட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. இதோ இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் வந்திருக்கிறதான சகோதரர்கள், சகோதரிகள், சிறு பிள்ளைகள் யாவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக கூட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கேட்க இருக்கிறதான தேவ செய்திக்காக கூட நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கூட நாங்கள் கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து வாழ நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. இந்த ஸ்தோத்திர கூட்டத்திலே ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதமும் எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. இந்த ஜெபத்தை எங்களுக்காய் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஜெபத்தினை செய்து கொடுத்த சகோதரருக்கு நம் சபையின் சார்பாக வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு இப்பொழுது கூட நாம் வேத வாசிப்புக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாசிப்பு பகுதியானது கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 தொடங்கி 15 முடிய. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 தொடங்கி 15 முடிய நம் மத்தியில் இருக்கும் சகோதரர் அருள் அவர்களை வாசி காண்பிக்கும்படி முன்பதாக அழைக்கிறோம்.
வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகம பகுதி கொலோசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 9-15 வரை படிக்கிறேன், கேளுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைத்து போட்டு தன்னை சிஸ்டத்தினுடைய சாயலுக்குப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக கட்டப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புற ஜாதி என்றும் இல்லை, புற தேசத்தனும் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லோரிலும் எல்லோருமாயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்துவு உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றிலும் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ வசனம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள், நன்றி எழுதுவாய் இருக்கிறீர்கள் என்பதே. ஆமேன். வேத வாசிப்பினை வாசித்து கொடுத்த சகோதரருக்கு நம் சபையின் சார்பாக நம் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இப்பொழுது கூட நம் தேவ ஆலோசனைகளை கேட்கும்படியாக நாம் கடந்து செல்வோம். தேவ ஆலோசனைகளை கொண்டு வரும்படி நம் சபையின் ஊழியர் சகோதரர் கோபிநாத் அவர்களை நாம் முன்பதாக அழைப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த மகிழ்ச்சியான வேளையிலே வாழ்த்துதல்களை சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2021ஆம் ஆண்டை நாம் நிறைவு செய்து 2022ஆம் ஆண்டிற்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். உண்மையாகவே தேவனுடைய பெரிதான கிருபையும் ஆசீர்வாதமும் நம்மோடு இருந்ததற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாகவும் 2022ஆம் ஆண்டில் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்படி அவருடைய வசனத்தின் மூலம் தேவ ஆலோசனைகளை கேட்கும்படியாகவும் விசேஷமாய் இந்த வேளையில் நாம் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளப் போகிறோம், சத்தியத்தை புரிந்து கொள்ளப் போகிறோம். நாம் வேத வாசிப்பு பகுதியில் வாசித்த கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் கடைசியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இல்லைங்களா? நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்ற ஒரு வார்த்தை. நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம் மற்றவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நிறைய மனிதர்களை நாம் சந்தித்திருக்கிறோம், அவங்களால நிறைய உதவிகள் நமக்கு நடந்திருக்கும். நாமும் கூட சில பேருக்கு நல்லது செய்திருப்போம், அவங்களுக்கு உதவி செய்திருப்போம். அப்போ அடிக்கடி மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப நன்றி பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக மனுஷர்களிடத்தில் பாரபட்சம் காட்டாமல், பொதுவாக யாருன்னு தெரியாதவங்களாக இருந்தால் கூட கீழே இருந்த ஒரு பொருளை அவர் எடுத்து கொடுக்கும் பொழுது அவருக்கு ஒரு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். சிலர் சொல்லக்கூடிய நன்றி இருதயத்திலிருந்து சொல்லுவார்கள், சிலர் உதட்டிலிருந்து சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க மனிதனுக்கு. ஆனால் அன்பானவர்களே, ஒரு காலம் என்று வரும்பொழுது, ஒரு வாழ்க்கை என்று வரும்பொழுது,
அதுவும் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை என்று நாம் ஒப்பிடும் பொழுது, அந்த சூழ்நிலை வரும் பொழுது தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக, அவரை ஸ்தோத்தரிக்கக்கூடியவர்களாக, அவருக்காக நம்மை நாமே ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பது தான் கேள்வியாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் இந்த நாட்களை அவர் உருவாக்கி இருக்கிறார், காலங்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். இந்த பூமியிலே வாழும்படியாக தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு மீட்பை அவர் கொண்டு வந்து, ரட்சிப்பை அவர் நமக்கு கொடுத்து, நாம் என்றைக்கு சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்தோமோ அன்றைக்கு அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக, கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளாக, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான நன்மைகள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு சித்தமானால் அவர் செய்ய போகிறார். இந்த ஒரு நன்மையான வாழ்க்கைக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லக்கூடியவர்களாக, ஸ்தோத்தரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? பல நேரத்தில் மனிதனுடைய யோசனைகள், மனிதனுடைய சிந்தனைகள் எப்படி போகிறது அப்படின்னா, அதிகமாக மனிதனுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்கள், மனிதனை நினைத்து பார்க்கக்கூடியவர்கள், தேவனை நினைத்து பார்ப்பது இல்லை. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம் தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ஈவை, கிருபையை, தயவை, ஆசீர்வாதத்தை முதலாவது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சொல்லி முடியாது. சொல்லப்போனால் சில நன்மைகள், சில காரியங்களை நம்மால் எண்ண முடியாது. வானத்தில் எவ்வளோ நட்சத்திரம் இருக்குது நம்மால் எண்ண முடியுமா? கடற்கரையில் எவ்வளவு மணல் இருக்கிறது அப்படின்னு நம்ம எண்ண முடியுமா? தேவனுடைய நன்மை உண்மையாகவே நமக்கு அவ்வளோ கொடுத்துருக்கிறார். இப்போ உதாரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக நாம் பார்த்து வருகிற ஒரு விஷயம் என்னென்னா, கொரோனா, COVID-19. இந்த COVID-19 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைரஸ் இப்படி தான் பரவுது, இதன் மூலம்தான் பரவுது, அதனால் எல்லோரும் நீங்கள் மாஸ்க் போடணும், நீங்கள் வீட்டிலே தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும், சோஷியல் டிஸ்டன்ஸ், இடைவெளி விட்டு நீங்கள் நிற்க வேண்டும், அடிக்கடி உங்கள் கைகளை சோப்பு போட்டு கழுவ வேண்டும் அப்படின்னு அரசாங்கம் ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. இதெல்லாம் செய்கிறவர்களுக்கும் கொரோனா வருதுன்னா, பிரியமானவர்களே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த உலகத்தில் நமக்கு வரக்கூடிய பாதுகாப்பு என்பது அது ஒன்றுமில்லை. ஒருவேளை நமக்கு அந்த வியாதி வராமலும், அந்த வியாதி வந்தாலும் அதை மேற்கொண்டு தேறி வரும்படியான பலனை கொடுக்கிறவரும் தேவன். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா சாப்பிட்றேன், எனக்கு நல்ல உடம்பு, நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, தேவனுடைய பாதுகாப்பு, இந்த பாதுகாப்பு என்பது இது தேவனிடத்திலிருந்து வருகிறது. இப்படி ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலுமே அவர் பாதுகாத்து வழிநடத்தி சொல்லி முடியாத ஈவுகளை அவர் செய்திருக்கிறார். நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமையே தேவன் பாதுகாப்பை கொடுப்பார். பைக்கில் போயிட்டே இருப்போம், ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிருந்தால் அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கலாம், தேவன் நமக்கு பாதுகாப்பை கொடுத்திருப்பார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் தேவன் நமக்கு செய்த நன்மைகள் என்பது பெரியது. சொல்லி முடியாத ஈவுக்காக தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். இந்த வருடத்தில் தேவன் இப்படியாக நம்மை ஆசீர்வதித்தார், எந்த முறையில் அவர் நம்மை ஆசீர்வதித்தார் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும்.
இந்த விஷயத்தை நாம் எப்பவுமே புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாருங்கள், சங்கீத புத்தகம் 34வது சங்கீதத்திற்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், சங்கீத புத்தகத்தில் 34வது சங்கீதத்திற்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் அதில் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். டிசம்பர் 31ஆம் தேதி தான் ஸ்தோத்தரிக்கணும், ஜனவரி 1ஆம் தேதி தான் ஸ்தோத்தரிக்கணும், இல்லை அந்த 12 மணி கடந்து போகிற நேரம் தான் ஸ்தோத்தரிக்கணும், அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கும். என்ன, இந்த வருடம் முடிகிறது, ஒரு வருடம் அங்கே முடிந்து அடுத்த வருடத்திற்கு நாம் கடந்து செல்லும் பொழுது ஒரு ரிவ்யூ, நான் என்ன செய்திருக்கிறேன், தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார். அப்போ அதை நான் நினைத்து பார்த்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு நான் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ எக்காலத்திலும் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அப்போ எப்போவுமே நாம் தேவனை துதித்து கொண்டு அவரை மகிமைப்படுத்தி கொண்டு அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒரு சிலர் இன்றைக்கி ஜெபம் பண்ணும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அல்ல, எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களாக, இருதயத்தில் நன்றி உள்ள மனுஷர்களாக நாம் வாழ வேண்டும். சரி, இன்னொரு வசனத்தை நாம் படிக்கலாம். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். இது என்னன்னு சொல்றார்? நன்றி சொல்றத ஒரு பலி. இப்போ இந்த பலி என்பது நிச்சயமாக ஒரு கிறிஸ்தவன் செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். தேவன் நமக்கு செய்த இந்த நன்மைகளுக்காக அவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஒருவேளை நிறைய பேர் யோசிக்கலாம், பிரதர், எனக்கு இந்த வருடத்தில் எனக்கு நன்மையே செய்கிற தேவன், கஷ்டத்தின் மேலே கஷ்டம், பொருளாதார வீழ்ச்சி, பலவீனமான ஒரு சூழ்நிலை, என்ன செய்யறதுனே எனக்கு தெரியல, நான் எப்படி ஸ்தோத்தரிக்கிறது? பிரியமானவர்களே, கொஞ்சம் கூர்ந்து உங்கள் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். நமக்கு உண்மையாகவே தேவன் நன்மை செய்யலையா, இல்லை தேவன் செய்த நன்மையை மறந்து நன்றி இல்லாதவர்களாய் நாம் இருக்கிறோமா? கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ எனக்கு நிறைய கஷ்டம், நிறைய பிரச்சனைகள் என் வாழ்க்கையில், ஆனால் அதை சொல்கிறதுக்கு நாவை கொடுத்துருக்கிறாரா? அதை கேட்கறதுக்கு செவிகளை கொடுத்துருக்கிறாரா? இப்போ இன்றைக்கி எத்தனை பேர் வாய் பேச முடியாத போயிடுறாங்க, எத்தனை பேர் கண்ணு தெரியாமல் போயிடுறாங்க, எத்தனை பேருக்கு கால் நடக்க முடியாமல் போயிடுறாங்க, எத்தனை பேர் செத்தே போயிடுறாங்க. ஆனால் அதை சொல்கிறதுக்கு உயிர்னு ஒன்று எனக்கு இருக்குதுல்ல, அப்போ நான் தேவனுக்கு நன்றி சொல்லணுமா வேணாமா? பாருங்கள், நன்றி சொல்லுவதற்கு நாம் ஏதோ நிறைய லட்சக்கணக்கான பணமோ சொந்த வீடோ சுகபோக வாழ்க்கை இருந்தால் தான் நான் நன்றி சொல்லுவேன் அப்படின்றது தவறான ஒரு சூழ்நிலை. தேவன் நமக்கு உயிரை கொடுத்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனை தேடும்படியாக, அவருடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படியாக, பரலோகத்தை நோக்கி இந்த வாழ்வில் நாம் வாழும்படியாக அவர் கிருபை பாராட்டி இருக்கிறார்னா, அதை விட வேறு என்ன ஆசீர்வாதம் நமக்கு வேணும்? நன்றி சொல்ல வேண்டும் எந்த சூழ்நிலையிலும். பாருங்கள், வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம்
18வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். பார்த்தீங்களா? எல்லாவற்றிலேயும் என்ன ஸ்தோத்திரம் பண்ணுங்க? ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கஷ்டமா, நஷ்டமா, போராட்டமா, பலவீனமா, பாடுகளா, சஞ்சலங்களா, தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழுங்கள். ஒரு மிக மனக்கடினமான நேரத்தில் ஸ்தோத்திரம் சொன்ன ஒருவரை பற்றி நமக்கு தெரியும். யோபு தன் பிள்ளைகள் மரித்து போன சூழ்நிலையில், தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிந்த ஒரு சூழ்நிலையில் அவர் பயன்படுத்தினார் ஒரு வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எப்படி அவர் சொன்னார்? சாவில் போய் யாராவது நன்றி சொல்லுவாங்களா பிரதர் அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இம்மட்டும் அவர் எனக்கு கொடுத்தார்ல, அவருடைய அந்த அந்த அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை வருடம் அந்த ஆடு மாடு என் கூட இருந்ததில்ல, இத்தனை வருடம் அந்த பிள்ளைகளை தேவன் எனக்கு கொடுத்தாருல்ல, இத்தனை வருடம் அந்த வீடும் வசதியான வாழ்க்கை எனக்கு இருந்ததில்ல, அதுக்காக அவருக்கு என்னது? ஸ்தோத்திரம். அப்போது என்ன புரிந்து கொள்கிறோம்? கஷ்டம் வந்தால், பிரச்சனை வந்தால் நான் தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அது வரைக்கும் நல்லா இருந்தால அதுக்கு ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையும், இந்த கஷ்டத்தின் சூழ்நிலையும் அவருக்கு சித்தமானால் ஒரு நாள் மாறலாம். ஆனால் நாம் நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும், நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். நன்றி சொல்லாமல் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் மூலம் இந்த பலியை நாம் செலுத்த வேண்டும். இப்போ அடுத்த ஒரு விஷயம், முக்கியமான ஒரு காரியத்துக்கு நாம் கடந்து போகிறோம். இப்போ தேவனுக்கு நன்றி சொல்லுவது அப்படின்னு வரும்பொழுது, நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு 1000 ஸ்தோத்திரம் ராத்திரியெல்லாம் கண்ணு முழிச்சு ஸ்தோத்திரம் 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 ஒரு 1000 ஸ்தோத்திரம் சொல்லிட்டேன்னா போதுமா? தேவன் ஏற்றுக்கொள்வாரா? நீங்கள் உலகத்திலே நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு மனுஷன் நமக்கு ஒரு நல்லது சொல்கிறார், நல்லது செய்கிறாரு, அவருக்கு நீங்கள் தேங்க்ஸ்ன்னு சொல்லுவீங்க. ஒரு 2 தடவை சொல்லுவோமா? 3 தடவை சொல்லுவோமா? இல்லை ஒரு 5 தடவை சொல்லுவோமா? 1000 தடவை அவருக்கு தேங்க்ஸ்ன்னு சொன்னால் அவர் அடுத்து உதவியே பண்ண மாட்டார். ஒரு இருதயபூர்வமாக ஒரே முறை நாம் சொல்லக்கூடிய நன்றி கூட உதவி செய்கிறவருக்கு போதுமானது. பரலோகத்தின் தேவனும் அப்படி தான். நீங்கள் அவருக்கு இருதயபூர்வமாக நன்றி சொல்கிறீங்கன்னா அவருக்கு நல்லா தெரியும். 1000 முறை சொல்லணும்னு அவசியம் இல்லை, இல்லைங்களா? ஆனால் நன்றி சொல்லுவது என்பது, இவ்வளோ நேரம் நம்ம அதுதான் படித்தோம். ஜெபத்தின் மூலம் நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்பதை படித்தோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இப்போ 2வது ஒரு பாடம் என்னென்னா, வெறுமனே உதட்டினால் நாம் நன்றி சொல்லக்கூடாது, செயல்பாட்டினால் நன்றி சொல்ல வேண்டும். ஒருவர் எனக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு நான் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது எனக்கு அவருக்குமான உறவு எப்படி இருக்கணும்? அவர் எனக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரு, ஸோ நியாயமான காரியங்களில், நீதியான காரியங்களில் அவரோடு நான் இணைந்து வாழணும். ஒருவேளை அவர் பாவம் செய்ய சொல்லுவாரனா நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யார் எப்பேற்பட்ட நன்மைகளை நமக்கு செய்தாலும் அவர் தேவனுக்கு விரோதமான காரியங்களை சொல்லுவாரானா கண்டிப்பாக கேட்கக்கூடாது. அப்போது கர்த்தருக்கு பிரியமானதை அவர் சொல்லுவாரானா தாராளமாக அவருக்கு நம்ம என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். ஒருவருடைய நன்மைக்கு நாம் பதிலாக சில சூழ்நிலைகள் நமக்குன்னு வரும்பொழுது அந்த நன்றியை உதட்டளவில் மாத்திரமல்ல செயல்பாட்டிலும் என்ன செய்யணும்? காட்டணும். இப்போது அப்படியே மனுஷர்கள்கிட்டேருந்து நான் தேவனிடத்தில் வரேன். தேவனுக்கும் அப்படி தான். தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்தரிக்கிறேன், வருடத்தின் கடைசியில் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கரெக்டாக 31ஆம் தேதி மட்டும் ஸ்தோத்தரிச்சுட்டு நன்றி சொல்லிவிட்டு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பாவம் செஞ்சுட்டு கரெக்டாக அடுத்த 31ஆம் தேதி தேவனே உமக்கு நன்றின்னு சொன்னால் அந்த நன்றியை தேவன் ஏற்றுக்கொள்வது கிடையாது. நன்றி சொல்லுவதில் மாத்திரமல்ல, எதில் இருக்கணுமா? செயல்பாட்டில் இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். சங்கீத புத்தகம் 96:2.
சங்கீத புஸ்தகம் 96வது சங்கீதம் கர்த்தரை 2வது வசனத்தில் சங்கீதக்காரர் என்ன சொல்றார் பாருங்க. கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஸ்தோத்தரிக்கிறவர்கள் என்ன பண்ணணும்? வெறும் ஜெபம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? நன்றி தேவனே, நன்றி தேவனே, எனக்கு எல்லா கிருபையும் பாராட்டினீர், நன்றி அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் அந்த நன்றியை தேவன் ஏற்றுக்கொள்வாரா? நன்றிக்கு ஏற்ற செயல்பாடு யாருக்கு இருக்கணுமா? நமக்கு இருக்கணும். அதில் முதல் காரியம் என்ன? உண்மையாகவே நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தால், பிரியமானவர்கள், அவருடைய விருப்பம் என்ன? நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன்னு பிதாவாகிய தேவனுடைய விருப்பம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். வாசிங்க, இதிலே நீங்கள் கையை வைத்து கொண்டு 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இப்போ நான் நன்றி சொல்லக்கூடிய தேவனுடைய சித்தம் என்ன? எல்லா மனுஷரும் என்ன அறிந்து கொள்ளணும்? சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். சரி, சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்னா எனக்கு தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லுகிற என்னுடைய பங்கு என்ன? அதில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நான் வெறும் நன்றி மட்டும் சொல்லிட்டு ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டிருந்தா அவருடைய வேலையை யார் செய்யறது? இப்போ இங்கே சங்கீதம் 96வது சங்கீதம் 2வது வசனத்தில் அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறார். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் என்ன பண்ணுங்க? இது பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது சொல்லப்படுகிறதா இல்லையா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. இது மேன்மை பாராட்டும்படியாக செய்யப்படுகிறது அல்ல. நான் தான் பெரிய ஆளு, இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் உள்ளவர் தான் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு மேன்மை பாராட்டுவதற்காக அல்ல சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. என் மேல் விழுந்த கடமை நான் செய்துதான் ஆகணும். நன்றி சொல்லக்கூடிய, நன்றி உள்ளவர்களாய் வாழக்கூடிய அத்தனை பேரும் எதை பிரசங்கம் பண்ணணும்? சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை, அவருடைய அன்பை, சபையை குறித்து, புதிய உடன்படிக்கை குறித்து நாம் பிரசங்கிக்க வேண்டும். இந்த 2021 எத்தனை பேருக்கு நாம் சுவிசேஷத்தை சொன்னோம்? 31ஆம் தேதி நன்றி சொல்ல வேண்டும், அல்லது மற்ற நேரங்களில் என் வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைக்கிற அத்தனை பேரும் உண்மையாகவே நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போமானா, பிதாவுக்கு சித்தமான ஒரு முக்கியமான காரியம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோமா? உண்மையாகவே ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, நிறைய குடும்பத்தில் ஒரு ஸ்தோத்திர கூட்டம், அவங்க வாழ்க்கையில் செய்த தேவன் செய்த நன்மைக்காக ஒரு ஸ்தோத்திர கூட்டம் ஆயத்தப்படுத்தி அவங்களுடைய நண்பர்கள், சத்தியத்தை அறியாத நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அங்கே உட்கார வச்சு வசனத்தை கேட்க வைப்பாங்க. அது ரொம்ப நல்லது. கொர்நேலியு அப்படி தான் பண்ணார். அவருடைய விசேஷித்த சிநேகிதர் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அங்கே உட்கார வைத்து பேதுருவினாலே வசனத்தை கேட்க சொன்னார். உண்மையாக அது நல்ல ஒரு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஒரு நல்ல முறையாக நாம் நன்றி சொல்லுகிறோம்னு அர்த்தம். சில பேர் கேக்கு வெட்டுறதும், பிரியாணி செய்கிறதையும், மற்ற காரியங்கள் செய்கிறதையும் தான் அந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர, சத்தியத்தை அறியாத மக்களுக்கு எத்தனை பேருக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க போகிறோன்ற முக்கியத்துவத்தை நிறைய பேர் கொடுக்கறதே இல்லை. பிரியமானவர்களே, உண்மையாகவே தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அநேகருக்கு சொல்ல வேண்டும். அடுத்த வருடத்தில், இந்த வரக்கூடிய வருடத்தில் எத்தனை பேருக்கு நாம் இந்த சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுக்க போகிறோம் என்பதை நம்மை நாமே தீர்மானித்து கொள்ளணும். சரி, அடுத்த ஒரு காரியம் பார்க்கலாம்.
மறுபடியும் சங்கீத புஸ்தகத்துக்கு நான் கடந்து போகிறேன். வேறு எந்த வழியாக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும்? சங்கீதம் 100 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அவர் வாசல்களில் துதியோடும். பாருங்க, இங்கே இடத்துல 100வது சங்கீதத்தில் ஒரு தேவனுக்கு பிரியமாக வாழ்வதை குறித்து ரொம்ப அழகாக சொல்கிறார். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அப்படின்னு 2வது வசனத்தில் சொல்லிட்டு 4வது வசனத்தில் சொல்கிறாரு, அவர் வாசல்களில். இப்போது உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எருசலேமில் தேவாலயம் இருந்தது. அதுக்கு முன்னாடி, சாலமோனுக்கு முன்னாடி தாவீதின் காலம் வரைக்கும் ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது. அந்த ஆசாரிப்பு கூடாரத்தண்டைக்கோ தேவாலயத்துக்கோ இஸ்ரவேல் மக்கள் போகும் பொழுது அவங்க எப்படி போவாங்கன்னு இந்த வசனத்தில் சொல்கிறார். எப்படி போவாங்களாம்? அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். வீட்டில் உட்கார்ந்து கொண்டே ஸ்தோத்தரிப்பதல்ல, அங்கே பிரவேசித்து ஸ்தோத்தரியுங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழக்கூடிய நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற சட்டம் என்ன? இன்னைக்கு கட்டிடம் என்பது சபை அல்ல, கட்டிடம் என்பது தேவாலயம் அல்ல. எங்கே நாம் கூடுகிறோமோ அது என்ன? சபை. ஆனால் அந்த சபையாக கூட வேண்டும். சபையாக கூடுவது என்பது தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்னு அர்த்தம். நிறைய பேர் நேரம் இல்லை பிரதர், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுவும் இந்த லாக்டவுனில் நிறைய பேர் உண்மையாகவே பலவீனமாகிடுறாங்க, ரொம்ப சுலபமாகிடுறாங்க நிறைய பேர். ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படி சபை கூட வேண்டும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் நமக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை சபை கூடி வருதலை கவனித்து பார்ப்பீர்களானா, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறார்கள். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறார்கள். பாருங்க, நிறைய பேர் இப்படி ஒரு போதனை போதிக்கிறாங்க, நீங்கள் சபையே கூட வேணாம், நீங்களே சபை, அப்போ வீட்டிலையே நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க போதும். பிரியமானவர்களே, அது ஒரு தவறான உபதேசம். ஒருவேளை கொரோனாவினுடைய சூழ்நிலையில் நாம் யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் சொல்லும் பொழுது, அரசாங்கம் தேவனை தொழுது கொள்வதற்கு தடை செய்யவில்லை. கூடாதீங்க, உங்களால் வியாதிகள் பரவன்னு சொல்லும் பொழுது நாம் கூடாமல் குடும்பமாக வீடுகளில் கூடி நாம் தேவனை தேடினோம். அந்த ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷனில் தான் அதெல்லாம். ஆனால் நிலைமைகள் சீராகும் பொழுது சபை கூடி வந்துடணும். ஏன்னா சபை கூடி வருதல் என்பது தான் சட்டம். என்ன சொல்கிறார் அங்கே? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். அப்போ விட்டு விடாமல்னா என்ன அர்த்தம்? விட்டு விடுகிறவர்கள் பாவம் செய்கிறார்கள். இதான் உண்மை. விட்டு விடுகிறவர்கள் அவர்கள் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இல்லை, நன்றி மறந்து விடுகிறார்கள். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன், எனக்கு ஒரு வேலை இருக்குது, எனக்கு ஒரு வாகனம் இருக்கிறது, எனக்கு ஒரு வீடு இருக்கிறது. ஏன்னா எத்தனையோ பேர் வீடு இல்லாமல் மழை காலகட்டங்களில் ரோட்டில் தூங்குறவங்களாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தேவன் இவ்வளோ கொடுத்துருக்கிறாரு, இது எல்லாவற்றையும் மீறி ரட்சிப்பை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டதான நான் சில அற்ப காரணங்களை சொல்லி சபை கூட மாட்டுறேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ நாம் உண்மையாகவே நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? பழைய ஏற்பாட்டில் சொன்னார், அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் துதியோடும் பிரவேசித்து அவருக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஸ்தோத்தரிப்போம். இன்றைக்கு நாம் சபை கூடி வந்து தேவனை என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மகிமைப்படுத்த வேண்டும். சபை கூடி வருதல் முக்கியமாக இருக்கிறது. அப்போ இந்த வருஷத்தில் எத்தனை வாரம் சபை கூடி வந்தோம்? யோசிச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்க. அடுத்த வருடத்தில் ஒரு வாரம் கூட நாம் தவறக்கூடாது. 52 வாரங்கள் ஏறக்குறைய ஒரு வருடத்தில், ஏதோ ஒரு வருஷத்தில் 53 வரும். சராசரியாக 52 வாரங்கள். அந்த 52 வாரங்களும் 2022ஆம் ஆண்டில் தவறாமல் நாம் தேவனை தேடணுன்றதை ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையாகவே நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போமானா
சபை கூடி வருதலை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. வைராக்கியமாக அதை முடிவெடுக்கணும். ஒன்று நாம் செத்து போனோம், இல்லை இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வந்துடணும். இந்த ரெண்டு காரணம் இல்லாமல் சபை கூடி வருதலை ஒருபோதும் விடக்கூடாது. அப்போ தான் நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோன்னு அர்த்தம். சரி, இன்னொரு வசனம் பாருங்கள். கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்து கற்றுக் கொடுத்த உபதேசத்தின்படி அந்த வசனத்தினால் வரக்கூடிய விசுவாசத்திலே நீங்கள் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. எதில் பெருகணும்னு சொல்கிறாரு? விசுவாசத்திலே ஸ்தோத்தரித்து என்ன செய்யுங்க? பெருகுங்கள். அப்போ தேவனை ஸ்தோத்தரிக்கிறதுல இன்னொரு முக்கியமான காரியம், விசுவாசத்தில் என்ன பண்ணணும்? நான் வளரணும். பாருங்கள், 3 விஷயத்தை நாம் படித்தோம். நன்றி சொல்லுவது என்பது உதட்டில் இருந்து மாத்திரமல்ல, இல்லைங்களா? நாம் தேவனுடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்லணும். சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடக்கூடாது. நாளுக்கு நாள் விசுவாசத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும். இப்போ போன வருடத்துக்கும் இந்த வருடத்திற்கும் எனக்குள்ளான வளர்ச்சி என்ன, விசுவாசத்தினுடைய வளர்ச்சி என்ன, நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒருவர் உண்மையாகவே விசுவாசத்தில் வளர்ந்துருக்கிறாரு அப்படின்னா அவருடைய கேரக்டர்ஸ் மாறும். சில பேர் சொல்லுவாங்க, போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் உனக்கு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார்களானா, நீ நல்லா மாறி இருக்கிற, பொறுமையாயிட்ட, கோபப்படாமல் இருக்கிற, சண்டை போடாமல் இருக்கிற, நிறைய மாற்றங்கள் உனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவார்களானா நாம் விசுவாசத்தில் என்ன செய்து கொண்டு இருக்கிறோன்னு அர்த்தம், வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, உன்னெல்லாம் மாற்றவே முடியாது, எவ்வளோ நீ சபை கூடி வந்தாலும் வசனத்தை கேட்டாலும் நீ திருந்தவே மாட்ட அப்படின்னு சொன்னால் அப்போ அவர் விசுவாசத்தில் என்ன செய்யலை? வளரல. இன்னும் நிறைய பேர் ஜபிக்க தெரியல. இன்னும் நிறைய பேருக்கு ஜபத்தின் பொழுது கவனமாக அந்த ஜபத்தை கேட்க வேண்டும் என்பது தெரியல. எத்தனை பேர் நாம் பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்க குறிப்பு எழுதுகிறோம்? எத்தனை பேர் அந்த வீடுகளில் போய் திருப்பி படிக்கிறோம்? எத்தனை பேர் அந்த வார்த்தைகளை மற்றவங்களோடு சொல்கிறோம்? ஏன் அதெல்லாம் செய்யறதில்ல? விசுவாசத்தில் வளரலை. விசுவாசத்தில் நாம் வளரும் பொழுது அது எப்படி வளரணும்னு சொல்கிறார் இந்த வசனம் 7வது வசனத்தில், ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக, நன்றி உணர்வோடு அதிலே பெருகுவீர்களாக. பிரியமானவர்களே, அப்போ முதல் காரியம் என்ன படித்தோம்? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லணும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நன்றி சொல்லணும், முதல் பாடம். 2வது பாடத்தில் என்ன படித்தோம்? வெறும் உதட்டளவில் மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலமாக, சபை கூடி வருதலின் மூலமாக, விசுவாசத்தில் வளர்வதின் மூலமாக தேவனுக்கு என்ன செய்யணும்? நாம் நன்றி சொல்லணும். ஆனாலும் கடைசியாக இந்த பாடத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நன்றி அறியாதவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்களா இல்லையா? தாராளமாக இருக்கிறாங்க. ஏன் நன்றி சொல்ல மறந்துடுறாங்க? இப்போ கொலோசே சபைக்கு பவுல் எழுதுகிறார், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஏன்? நீங்கள் ஒரே சரீரமாக அடைக்கப்பட்டிருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க, நன்றியோடு நீங்கள் வாழ வேண்டும். ஏன் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள்னாரு? ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கும் கூட நன்றி அவங்களுக்குள்ள இல்லை. தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லலை, மறந்துடுறாங்க. ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, அவர்கள் தேவனை அறிந்தோம் அவரை தேவன் என்று அவர்கள் மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் என்ன பண்ணலையா? அவங்க நன்றி சொல்லலை. ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. பாருங்க, தேவனை அறிந்தோம் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே என்னவாயிட்டாங்களா? நிறைய பேர் வீணர் ஆனார்கள். சில நேரத்தில் யாருடைய சிந்தனை வீணாக இருக்கிறதோ, உணர்வில்லாத இருதயம் உடையவர்களாக இருப்பார்களோ, அவங்க தேவனை என்ன செஞ்சிருவாங்க? மறந்துடுவாங்க.
நான் என்னுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் என்னுடைய திறமை, என்னுடைய படிப்பு, எங்கள் சொந்தக்காரங்க, இந்த காரியம் அந்த காரியம் அப்படின்னு சொல்லி தேவனை மறந்து விடுவாங்க. சில பேர் போதும் என்கிற மனது இல்லாமல் தேவனை மறந்து விடுகிறவர்கள் உண்டு. உதாரணமாக சொல்லணும்னா, ஆதாம் ஏவாளை நீங்கள் யோசிப்பீர்களானா, வேதத்தில் படிப்பீர்களானா, ஒரு தோட்டத்தில், ஏதேன் என்ற ஒரு பெரிய தோட்டம், ஏராளமான பழங்களை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார், கனிகளை கொடுத்தார், சாப்பிடுனார். ஒரே ஒரு கனி மட்டும் சாப்பிடக்கூடாதுன்றார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் நீ சாப்பிடாதன்றார். பாருங்கள், எவ்வளோ ஒரு சுலபமான கட்டளை. 99% நீ சாப்பிடு, ஒன்றை மட்டும் நீ சாப்பிடாது. ஆனால் தேவன் தங்களுக்கு கொடுத்த அத்தனை நன்மைகளுக்காக அவர்கள் தேவனுக்கு நன்றி சொல்லி தேவனுக்கு பிரியமாக வாழாமல் அந்த ஒரு காரியத்தில் அவர்கள் மீறி தேவனுக்கு விரோதமாய் மாறிப்போனார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை மறந்து மாம்ச சிந்தனையோடு, மாம்ச எண்ணங்களோடு, மாம்ச பிரகாரமான வாழ்க்கையோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது தவறு. உண்மையாகவே நாம் எப்பொழுதுமே தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, ஒருவேளை 2022 முடிந்து தேவன் நமக்கு ஆயுசு நாட்களை கொடுத்து நாம் 2023ஆம் ஆண்டை சந்திப்போமானால் அப்பவும் தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். தேவனுடைய பணியை நாம் செய்ய வேண்டும். தேவனுக்கு சித்தமானவைகளை நாம் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்டு உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, இத்தனை நேரம் நல்லதொரு ஆலோசனை கேட்டிருக்கிறோம். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். தேவனுக்கேற்ற நம் செயல்கள் நாம் செய்ய வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்பொழுதும் கூட நாம் ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்யும் முறையாக நாம் கடந்து செல்வோம். நம்முடைய பாடல் தாளிலே ஒரு பாடலை நாம் தெரிந்து கொண்டு பாடுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என்றென்றும் போற்றிடுவேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என்றென்றும் போற்றிடுவேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஒட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஒட்டார். இஸ்ரவேலை காத்த நல் தேவன் என்னையும் காத்திடுவார். இஸ்ரவேலை காத்த நல் தேவன் என்னையும் காத்திடுவார். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தின் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தின் நிழல் அவரே.
சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. என்ன கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். என்ன கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். பாடல்களை உற்சாகம் பாடி நம் யாரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள். இப்பொழுது கூட நாம் நிறைவாக ஜெபம் செய்து நாம் முடிப்போம். இந்த நிறைவு ஜெபத்தை கொண்டு வரும்படி நம் மூப்பர்களில் ஒருவரான சகோதரர் பிரேம்குமார் அவர்களை நாம் முன்பதாக அழைப்போம். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள தூய பிதாவே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிற தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் கொடுத்து வருகிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த 2021 ஆண்டு இந்த கடைசி நாளிலே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும்படியாக எங்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் தந்ததுக்காக கூட உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிற தகப்பனே. இந்த ஆண்டு முழுவதுமாக எங்களை நீர் பாதுகாத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய நன்மையினாலும் எங்களை ஆசீர்வதித்து இந்த ஆண்டிலே இந்த கொரோனா காலங்களிலே எங்களுக்கு தகப்பனே எந்தவித நாசமோசமும் ஏற்படாதபடிக்கு எங்களை பாதுகாத்து நீர் ஆசீர்வதித்த தயவுக்காக கூட உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிற தகப்பனே. இதோ இந்த புதிய ஆண்டிலும் கூட தகப்பனே நாங்கள் அநேக தகப்பனே வைராக்கியமாக உம்முடைய வார்த்தைகளை அநேகருக்கு சொல்லும்படியாக தகப்பனே நீர் எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தும்படியாக திலே கெஞ்சுகிறோம். இன்னும் தகப்பனே ஆங்காங்கே நடக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டிலே ஆங்கங்கே நடக்கக்கூடிய ஊழியங்களை கூட நீர் ஆசீர்வதிக்கும்படியாக திலே கெஞ்சுகிறோம் தகப்பனே. தொடர்ந்து தகப்பனே வந்திருக்கிறதான சகோதர சகோதரிகள் யாவரையும் பேர் பேராக கூட ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட உம்மிடத்திலே மன்றாடுகிறோம் தகப்பனே. தொடர்ந்து காத்து கொள்ளும் வழிநடத்தும் மீது இருக்கிற நேரத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீரே போதுமானவராக இருந்து வழிநடத்தி எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் எங்கள் மீட்பெரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.